கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். நம்ம பிள்ளைகளை பற்றின கவலையே பார்த்திங்கன்னா நாளடைவில் ஒரு பெரிய பாரமாக மாறிடுது. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லையா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. நமக்கு ஒரு மார்க்கம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களில் இடைப்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுறதை விட அது ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிட்டோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு 7 முக்கியமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே தெய்வ ஆசீர்வாதம் தங்கும்படியாக இப்படியாக ஒரு 7 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் இணைந்துருங்க. இது நிச்சயமாகவே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை யாராவது அவங்க பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருப்பாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. முதலாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி தேவனால் கொடுக்கப்படுகிற பலனாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 127 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அநேக நேரங்களில் நம்மளே நம்ம பிள்ளைகளை சொல்லியிருப்போம், நீ இப்படி முட்டாளாக இருக்காத, நீ உன்னதுக்கு லாயக்கில்லை, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நாளில் ஆண்டோட சமூகத்தை அதெல்லாம் கேன்சல் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரே என் பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும் போது ஆசீர்வதிக்கும் போது அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவேளை துன்மார்க்கமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது அவர்களை ரட்சிக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது இந்த ஜெபம். ஹல்லேலூயா. முதலாவது கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனிக்காக நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே என் கற்பத்தில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே இவர்கள் நீங்கள் கொடுத்த சுகந்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா உம்முடைய பலன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது. அப்பா வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் நீர் தயவு வைத்து, எங்கள் மேல் கிருபை வைத்து ராஜா, ஆண்டவரே நீர் கொடுத்த அப்பா கற்பத்தின் கனிகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசியிருந்தா இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவைகளை கேன்சல் பண்ணுகிறோம். அப்பா நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. யாராவது எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசியிருந்தா, நீ ஒன்னத்துக்குமே உதவ மாட்ட, நீ லாயக்கில்லை, உனக்கு அறிவில்லை, என்ன காரியங்கள் பேசியிருந்தாலும் ராஜா இந்த நாளில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் காரியங்களும் எங்கள் பிள்ளைகளை பாதிக்காதபடி ராஜா கர்த்தர் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றும் வெளியில் கொண்டு வாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தாப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தாப்பனே. இதோ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களும் அடையாளங்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க ஆண்டவரே அப்பா நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸையும் கேன்சல் பண்ணி ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற தயவுகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நம்ம சுற்றி பார்க்குறோம், ஆக்சிடென்ட்ஸு, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. 2 விதமான பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்கள். முதலாவது அவங்களுடைய இந்த உலக பிரகாரமாக அவங்க போகையிலும் வருகையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2வது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அட்டாக்லேருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சங்கீதம் 91 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி மீட்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 காரியத்துக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒன்று அவங்களோட ஃபிசிக்கலான பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க போகையிலையும் வருகளையும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க மேலே இருக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். 2வது அவங்களுடைய ஆவிக்குரிய பாதுகாவலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஒரு பொல்லாத உலகத்தில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கோணலும் மாறுபாடுமான உள்ள சந்ததியில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கு நம்மை சுற்றி நிறைய காரியங்கள் இருக்குது.
கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 5 6 7 8 அதை சொல்லி நாம் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவன். கர்த்தர் உன் வலது பார்சத்தில் நிழலாய் இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அவர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் இது முதற்கொண்டு பாதுகாப்பார் என்று சொல்லி அந்த வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது, வேத வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கிறீங்க, அதை அறிக்கை இடுகிறீங்க. ஹல்லேலூயா. அவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளோட பாதுகாவலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட கண்களை மூடி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய். ஹல்லேலூயா. அவனுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது. ஒருவேளை தூரத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தருடைய பாதுகாவலோடு அப்பா தங்கி இருக்கட்டும் சுவாமி. நன்றி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே அப்பா கர்த்தர் எங்களை காக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த விசேஷமான பாதுகாவலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை சுற்றி அநேக ஆக்சிடென்ட்ஸ் அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்பா ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை விலக்கி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பாதுகாக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட செல்லட்டும் ஆண்டவரே. உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. நீ சுற்றிலும் அவர்களை பாதுகாக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. அது மாத்திரமில்லை ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனே அவர் இடரச் செய்கிற அநேக காரியங்கள் இங்கே சுற்றி இருக்கிறது தகப்பனே. சோஷியல் மீடியா இருக்குது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக பியர் குரூப் ப்ரெஷர்ஸ் இருக்குது தகப்பனே. அவங்க சுற்றி இருக்கிற அந்த அப்பா பிள்ளைகளோட ப்ரெஷர்ஸ் இருக்குது ஆண்டவரே. இது எல்லாவற்றிலும் இருந்து ராஜா எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய அப்பா பாதுகாவல் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா வேடனுடைய கன்னிக்கு நீர் பாதுகாப்பீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா சத்துரு கொண்டு வருகிற எல்லா கன்னிகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பாதுகாக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மையன்றி பாதுகாவல் யாரும் இல்லையே ஆண்டவரே. உம்மையன்றி எங்கள் பிள்ளைகளை காப்பதற்கு யாரும் இல்லையே ஆண்டவரே. அப்பா உம்முடைய பொற்பாதங்கள் எங்கள் பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவுல சர்வ வல்லோட நிழலில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாய் உடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்லும்படியாய் தகப்பனே. எல்லா அந்தகார வல்லமைகளில் இருந்து ராஜா விடுவிக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்யப்படுறது அவங்களுக்காய் நன்றி அப்பா. தீய பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமான நண்பர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்கள் பிள்ளைகளை விட்டு விலக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க போகிற தயவுகளுக்காக, இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க போகிற தயவுகளுக்காக உள்ளத்தின் ஆளுநர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை தவறான வழிகளில் போயிருந்தாலும் இந்த நாளில் நீங்களும் நானும் ஏறெடுத்த ஜெபம் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே அவர்களை பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தும். எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. என் தகப்பன் தாய் அவங்க ஜெபித்த ஜெபங்கள் தான் பார்த்தீங்கன்னா எங்களை இன்றைக்கி நல்ல நிலைமையில் வச்சுருக்குது. ஹல்லேலூயா. எல்லா துன்மார்க்கமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் இன்றைக்கி ஆண்டவருக்கு ஒரு ஊழியக்காரனாக வச்சுக்கணும். நிச்சயமாகவே பெற்றோர்களோட ஜெபம் அதில் இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய தாத்தாவோட ஜெபம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி அநேகர் ஜெபித்ததுனால இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கருமையான தேவச்சனமே, தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 யோவான் 1:4 பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்தில் ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக வரலாம்,
எல்லாம் வரலாம் ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் விட அவர்கள் சத்தியத்துக்குள்ளே இருக்கணும் ஹல்லேலூயா. தேவ வசனத்துக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா. நன்றி அப்படி அவங்க சத்தியத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஒரு பொல்லாத காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேதத்தை பிடித்து கொண்டு கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில் அவர்கள் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு வாழ நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா. நன்றி தாப்னே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய், தேவ வசனத்தில் நடக்கிறவர்களாய் ஹல்லேலூயா, தேவ ஆலோசனையில் நடக்கிறவர்களாய் நம்ம இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கட்டும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தேவ தயவில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. தேவ வழிகாட்டுதலில் நடக்கட்டும் சொல்லி எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று அப்போஸ்தலன் சொன்னது போல ராஜா, எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் ராஜா அப்பா வேதத்தின் அப்பா அடிப்படையில் ராஜா அப்பா கர்த்தர் காட்டுகிற அப்பா வழியில் நடக்கத்தக்கதாய் ராஜா கர்த்தர் அவங்களுக்கு இருதயத்தை அப்பா நீங்கள் செவ்வாய்ப்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனை அறிகிற அறிவில் வளர கிருபை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி தாப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆலயத்துக்கு போவதில்லை, தேவனோடு அப்பா உறவு கொள்வதில்லை ராஜா ஆண்டவரே. உடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் தாப்பனே உம்மோடு கூட நடக்கிற அந்த அப்பா அந்த வாழ்க்கையில் ராஜா பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே அப்பா எடுத்து நடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே. கோடான கோடி நன்றி. துதிகன மகிமை மாட்சிமை வல்லமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்த போகிற தயவுகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கர்த்தரோடு நடக்கிற நடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உண்மையான சக்ஸஸ் இருக்குது. அதுக்காக நிச்சயமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஞானத்தையும் உணர்வையும் அருளுக ஆவியானவர். கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எப்படி நடக்க வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவர் ஞானத்தில் குறைவாக இருக்கிறவர் ஆண்டுகிட்ட கேட்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஹல்லேலூயா. நன்றி அப்படி வேதத்தில் அநேக பேரை பார்க்குறோம் இல்லையா. தானியேல் ஹல்லேலூயா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை வந்து தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் படிப்பில் அவங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதில் அவங்களோட ஃப்யூச்சரை வந்து அவங்க டிசைட் பண்ணல நல்ல தேவ ஞானம் விளங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அப்படியே அந்த ஜெபத்திலே இணைந்துருங்க. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே தகப்பனே. நீ ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. ஒருவேளை பிள்ளைங்க நீங்கள் சொல்லுகிறதை கேட்காம இருக்கலாம் ஹல்லேலூயா. இந்த நாள் நீ ஜெபிக்க போறீங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய சத்தத்தை எங்கள் பிள்ளைங்க கேட்க உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க ஆண்டவரே கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நிரப்பின ஆவியானவர் ஆண்டவரே. ஞானத்தினால ஆண்டவரே நிரப்பின ஆவியானவர் ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் நல்ல ஞானத்தில் வளர கிருபை செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுக்கிற ஞானத்தில் வளர கிருபை செய்யுங்க ராஜா அப்பா. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களே ராஜா. எங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் அப்பா
உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீய பாதையிலும் போய்விடாதபடி ராஜா, சீரான பாதையில நடக்கத்தக்கதாய் ராஜா அப்பா உம்முடைய ஆலோசனை கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே, நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இடைப்படுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிறதை எங்கள் பிள்ளைகள் கேட்க கிருபை செய்யுங்க தாப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் பேசுகிறதே அல்ல, இந்த உலகத்தின் சத்தத்தை அல்ல ஆண்டவரே, தெய்வீக சத்தத்தை அப்பா இந்த நாள் எங்கள் பிள்ளைகள் கேட்க கிருபை செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே, நன்றி ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையிலும் வளர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் அப்பா அவர்களுக்கு ஆலோசகராய் இருக்க போற தயவுகளுக்காய் நன்றி. நீர் ஞானத்தை கொடுக்கிற தயவுகளுக்காய் நன்றி தாப்பனே. இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க போற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே. அடுத்ததாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லும்போது அங்கே தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி வரும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாம் கண்களுக்கு முன்னாடி பார்க்குறோம் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத ஒரு பெரிய வாலிப கூட்டம் எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் இருதயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லை? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அவள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிற, பெரியோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சுடர்களாக இந்த பூமியில் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவரே அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற, பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் இருதயத்தை கர்த்தர் நீர் தரும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் அவர்களை வஞ்சித்து விடாதபடி ராஜா, இந்த உலகத்தின் காரியங்களை அவர்களை வஞ்சித்து விடாதபடி ராஜா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் அவங்க இருதயத்தை செவ்வையான இருதயமாய் மாற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா கல்லான இருதயங்களும் இந்த நேரத்தில் சதையான இருதயங்களாய் மாறும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைங்களோட இருதயங்களே ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீங்க திருப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயங்கள் இந்த நாளில் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் இருதயத்தை ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க போகிற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நண்பர்களோட ஆலோசனை அல்ல ஆண்டவரே, தாய் தகப்பனோட ஆலோசனையில் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நண்பர்கள் சொல்றதை கேட்க அல்ல தகப்பனே, தகப்பன் தாய் சொல்லுகிறதை கேட்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லை ஆண்டவரே, பெற்றோரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பிள்ளைகள் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, அதுவே அவர்களுக்கு நீடிய வாழ்வு ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த நாளில் தரப்போகிற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் இருதயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற தயவுகளுக்காக உள்ளத்தின் ஆனந்த நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக 2 முக்கியமான குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம். இந்த நேரத்தில் பெற்றோராகிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் ஒரு சில கிருபைகளை பெற்றோராகிய நமக்கும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் நாம் மன்றாட போகிறோம்.
ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சமீபத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அந்த மூத்த ஊழியர்களோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பெற்றோர்கள் அவங்களுக்கு அந்த வேதத்தை படிப்பதற்கு அவங்க அந்த கொடுத்த அந்த ஒரு அந்த இன்சிஸ்டன்ஸ் தான் வந்து இன்றைக்கு அவங்க அந்த வேதத்தில் முதிர் வயதிலே நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வேத வசனங்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்க முடியும். அதற்கேற்றாற்போல் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்திருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்போ என்ன, கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்த கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அங்களை முடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த ஆண்டவரே, நீதியின் பாதையில் அவங்களை நடத்துவதற்கு, அவங்களை போதிப்பதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை சீராய் மாறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்குமா இருந்தால் கர்த்தர் இந்த நேரத்தை தயவாய் மன்னித்து எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்க போகிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை அப்பா சரியான விதத்தில் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சொல்லும்போது ராஜா, எங்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் இருதயத்தையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை கொடுக்க போகிற தயவுகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளையானவரை நடக்க வேண்டிய வழியில் நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்யப்படுற தயவுகளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சரியானவைகளை போதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, சரியானவைகளை கற்றுக் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்யப்படுற தயவுகளுக்காக கோடான கோடி நன்றி. துதிகன மகிமை மாட்சிமை வல்லம் எல்லாம் நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தக்கூடிய, அவர்களுக்கு போதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிற தயவுகளுக்காக ஆனால் உள்ளத்தின் ஆழ்ந்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. என்ன, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நாம் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத கூட பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத, நம்முடைய பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறத. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அவங்க பிள்ளைங்க நல்ல சுபமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி எங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சுகித்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தாங்க. அது வரைக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலன் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த வாக்கு தத்தத்தின்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கணும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் குடும்பம் சமாதானமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளோட குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. பார்த்து மக்கள் நன்றி சொல்லத்தக்கதாய் ராஜா ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் நீங்கள் நீட்டித்து தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா அந்த காட்சியை காண்கிற ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் நீங்க தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல சவுண்ட் மைண்டை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கர்த்தர் நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வியாதியின் படுக்கையில் வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பாதங்களை வைக்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி செல்லும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா. எல்லா நோயின் படுக்கைகளையும் கர்த்தர் நீங்க மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஆதாரமாய் ஆண்டவரே அவனுடைய வளர்ப்புல ராஜா ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜா. நல்ல பலத்தோடும் ஆரோக்கியத்தையும் பங்கு பெற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படி செய்யப்படுறது இவங்களுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வாழ்ந்திருக்கிறதை
வருகிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிற தயவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேலே கொடுத்த அந்த ஜெபத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்க போகிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா, அப்படி ஆவி எங்கள் மேல் கொடுத்த தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிற தயவுகளுக்காய் நன்றி. எங்களுக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க கொடுக்க போற தயவுகளுக்காக கோடான கோடி நன்றி. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டீங்க அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போற தயவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்குள்ள நிலைத்திருக்கக்கூடிய அப்பா அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவங்க அப்பா ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய கரம் கூட நடத்த முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நல்ல சந்ததியை ஆண்டவரே அப்பா நன்றி ராஜா, இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க போறாங்க, சுகித்திருக்க போறாங்க. அவங்க வாழ்ந்திருக்கதை சுகித்திருக்கதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. காட் பிளஸ் யூ.